திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 449, அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். ஒரு குருவின் சீடன் ஒரு நாள் ஒரு சிறு தவறினை செய்துவிட்டான். அத்தவறை பொறுமையோடு சுட்டிக்காட்டினார் குரு. சிறிய பிழை என்பதால் சீடன் அதை பெரிதாக உணரவில்லை. ஆனால் அந்த பிழையின் காரணமாக அடுத்தடுத்த பணிகள் பாதிக்கப்பட்டன. ஆகையால் குரு அவனிடம், உனது கவனக்குறைவினால் இன்று அனைத்து பணிகளும் தாமதமாகவே முடிகின்றன என்று கூறிவிட்டு அவன் முகத்தையே உற்று கவனித்தார். சீடன் தன் தவறை உணர்ந்ததாகவே தெரியவில்லை. இந்த சின்ன பிள்ளையை ஏன் திரும்ப திரும்ப நினைவிட்டுக் கொண்டே இருக்கிறார் என அவன் மனம் குறுக்கு கேள்வி கேட்டது. ஒவ்வொரு பணிகளும் தாமதமாகி உணவருந்தும் நேரமும் தள்ளி போனது. இருவரும் உணவருந்து அமர்ந்த போதும், உன் தவறினால்தான் இந்த தாமதம் என்றார் குரு. உடனே சீடன் கோபத்தில், குருவே, ஒரே ஒரு பிழைதானே செய்தேன், அதையே ஏன் இத்தனை முறை சுட்டி காட்டுகிறீர்கள் என்று கேட்டார். உணவருந்திய பின்னர் பதில் சொல்வதாக சொன்னார் குரு. இருவரும் உணவருந்திய பின்னர் குரு பேச ஆரம்பித்தார். நீ சாப்பிட்ட உணவில் ஒரே ஒரு துளி விஷத்தை கலந்திருந்தால் அதை நீ சாப்பிட்டிருப்பாயா என்றார். மாட்டேன் என்றான் சீடன். விஷத்தில் துளி என்றும் குடம் என்றும் பாகுபாடு இல்லை. நாம் செய்யும் தவறுகளும் அப்படித்தான். சிறிது பெரிதென்று அளவு பார்க்கக்கூடாது. தெரியாமல் செய்துவிட்டாலும் அதன் விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். மிகச்சிறிய அச்சாணிதான் மாபெரும் தேரை சமநிலையில் வைத்திருக்கிறது. அச்சாணியில் சிறிய சேதம் ஏற்பட்டால் தேருக்குத்தான் சேதாரம். நாம் செய்யும் சிறிய தவறுகளை உற்று கவனிக்காவிட்டால் நாளடைவில் பெரிய தவறுகளையும் கவனித்து திரித்து கொள்ளாமல் இருக்க பழகிவிடுவோம். செய்ததை பிழை என்று முழுமையாக உணர்ந்து கொள்ளும் போது மட்டுமே மீண்டும் அத்தவறை செய்துவிடாமல் நம்மை கவனமாக இருக்க செய்யும் என்றார். தான் செய்த பிழையை விட அதை உணராததே பெரும் பிழை என்பது சீடனுக்கு அப்போதுதான் உரைத்தது. அதற்காகத்தான் குரு மீண்டும் மீண்டும் அதை நினைவிட்டுக் கொண்டிருந்தார் என்பதையும் உணர்ந்து கொண்டார். பின்னர் குருவின் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்து புகழ் பெற்றான். தம்மை தாங்கி நிற்கக்கூடிய பெரியோர்களின் துணை இல்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்தில் வருவாய் இல்லாத நிலையை போன்று பயனற்றதாகும் என்பதை முதல் இலார்க்கு ஊதியமில்லை, மதலையாம் சார்பு இலார்க்கு இல்லை நிலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். முதலில்லாத வணிகர் முன்னேறுவதில்லை, முதுமையின் துணையுடையோர் தோல்வியடைவதும் இல்லை.